எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ராணியக்கா கவனிச்சியலா? நம்ம எல்லாம் புது மருமோன்னு புது மருமோளை பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு புது மாமியாருக்கு வந்திருக்க வாழ்வை பத்தியலா? நீ இப்ப பொதுவா சொன்ன மாதிரி யார சின்ன பொண்ணு சொல்லியா? ஏக்கா ராணியக்கா, நீங்க என்ன புது மாமியாரா? நீங்க என்ன பழைய மாமியாரு? நான் பழைய மாமியாரு தாம்மா. இனியில நீ மாமியாரா ஆவாமல போறா? ஆவா இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன பல வருஷம் இருக்குக்கா. இப்பவே அவசரப்படாதீங்க. லட்சோ ஒரே ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு. போன அப்புறம் நானே வெந்துட்டு இருக்கேன். நீ வேற ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பியா வெந்துட்டா இருக்குதிய? ஏன்க்கா? என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு, டெய்லி ஒவ்வொரு பிரச்சனையா எனக்கு வந்துட்டு இருக்கு. ஏன் லட்சுமி, அரவிந்த் கிட்ட அஜிதா கிட்ட அப்படி தெருன்னு நிக்கவக்கா. என்ன பண்ணனே தெரியல. அந்த பிள்ளை மாமான்னு கூப்பிட்டா கூட காதி அக்கத்த மாதிரி போறான்க்கா. கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கு, அதுக்கப்புறம் மாறிடுவாரு லட்சுமி. இவன் எல்லாம் மாறக்கூடிய ஆளே கிடையாதுக்கா. அப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சக்காரன். நீங்க ஃபீல் பண்ணாதுங்க, கல் நெஞ்ச கரைய வச்சிடலாம். என்ன வசந்தி, என்ன ஏதாவது ஐடியா இருக்கா? ஆமாக்கா, அவர் இப்ப வந்து கோவத்துல தானே இருக்காரு. இனி நம்ம ஒரு ரிசப்ஷனை கொஞ்சம் கிராண்டா எடுத்து வச்சுடுங்க, எல்லா கோவமும் போயிடும். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதாக்கா? கல்யாணத்துல அவர்கிட்ட சேர்க்கல, அவர்கிட்ட சொல்லல, அந்த கோவம் தான் அவரோட வெளிப்பாடு இப்படி இருக்கு. அதே இது ஒரு ரிசப்ஷன் நல்லா கிராண்டா வச்சுட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பட்டெல்லாம் எடுத்து வந்துட்டு சாப்பாடுலாம் பிரியாணிலாம் போட்டா வரவி எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அரவிந்த் வீட்டில் பரவாயில்லையே சாப்பாடெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்களே இப்படி பாராட்டுவாவில்லக்கா. அப்போ அவருக்கு மனசும் கொஞ்சம் குளிரன்ல, எல்லாரும் நம்மளை பாராட்டியாவனே அப்போ இதெல்லாம் மறந்துடுவாருக்கா. இப்போ உனக்கு என்ன, நான் ஒரு காஞ்சிபுரம் பட்டை எடுத்து வந்து நீ நல்லா மினிக்கிட்டு நிக்கணும்னு ஆசையாட்டா இருக்கு. நான் உங்க நல்லதுக்கு சொல்லி நீங்க என்ன சொல்றிய? யாரு நீங்க? நீங்க நல்லதுக்கு சொல்றியா? வாயை மூடிட்டு போயிருங்க. எதாவது சொல்லிக்கிட்டு இருந்துட்டு என்னன்னா எல்லாரும் என்கிட்ட கோவப்படுதிய? வசந்தி, பிரச்சனையை தீர்க்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அதை விட்டுட்டு மறுபடி பிரச்சனை வர்றதுக்குள்ள ஐடியாவை கொடுக்காத. ஐடியா சொல்லலாம் ஐடியா. அவளுக்கு காரியத்தை பார்த்துட்டு இருக்கியா? லட்சுமி அக்கா, அவரை அப்படியே விடுங்க. அவர் தானே சரியாவே இந்த 2 பிள்ளைகளையும் நல்லா ஏத்து பேசிப்பாரு. இவா சொல்லியதான் நம்ம கொஞ்சம் மாடுலேஷனா மாத்தி சொன்னோம். அவ சொன்னா அமைதியா இருக்காளுவ, நம்ம சொன்னா ஆடிட்டு வராளுவ. பாத்தியலாக்கா, கூட நம்ம கூட சுத்திட்டு இருக்கவளுக்கே நம்ம நிலைமை என்னன்னே தெரியல. அவ என்னத்த சொல்லியா பாருங்க. இதுல வேற அடுத்த வீட்டு பிரச்சனையில குளிர்காயலான்னு சொல்லிட்டு மத்தவள எல்லாம் வந்து என்கிட்ட கதையை கறக்கலான்னு வராளோ பாத்துடுங்க. எவ்வளவு அரை குறையா கதையை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்ட வந்தா சரியா கொடுத்துடு லட்சுமி. வார பிரச்சனையை 2வது பாத்துக்கலாம். எனக்கெல்லாம் இப்ப புஷ்பா கீதால பார்த்தா வார கோவம் சொல்ல முடியாத அளவு கோவம் வருது. சரி நீ கோவப்படாத, விட்டு பிரச்சனை எல்லாம் தானா சரியாகும், பாப்போம். நம்ம வாத்துறந்தா மட்டும்தான் எல்லாரோட நமக்கு எதிராக வரல. இதுல சின்ன பொண்ணு கூட வேற பாரு இடுவ. நான் சொன்னது ஏதாவது தப்புண்டா? ஒரு ரிசப்ஷனை எடுன்னு சொன்னதுக்கு எல்லாரோட ஏன்ட்ட ஆடிட்டு வர்றது பாரு. நான் வா திறக்காம பேசக்கூடாதுன்னு வாயை மூடி வச்சுக்கிட்டு இருக்கேன். பேசாம இருங்க. என்னடா நீ என்கிட்ட சண்டை வர்ற? பின்ன ஒருத்தங்க ஒரு கஷ்டத்தை சொல்லும் போது கேட்கணும். கேட்க இஷ்டம் இல்லைன்னா அமைதியாவாத இருக்கணும். ஐடியா கொடுக்கறங்கிற பேர்ல உங்களுக்கு எப்பவும் பிரியாணி அண்டாய்க்குள்ள போய் விழணும், அப்படிதானே? என்ன இழுவ கூட நமக்கு எதிராக நிக்குது. நம்ம பேசின தப்போ? பொறாமப்பட்டு சொல்ல, நம்ம நல்ல பாயிண்ட சொல்லிட்டோம் இல்லையா, அதான் அப்படியே நிக்காடுவேன். கொஞ்ச நேரம் கூட ராணிய கலையில இருந்துட்டு வந்திருக்கலாம். இந்த தொல்லை இங்க இருக்குன்னு வந்திருக்கே மாட்டேனே. பேசாம நிப்போம். வாய கொடுத்தாலே பிரச்சனை தான் வரும். வீட்டோளுக்குள்ள நம்ம கூட இருக்கிறதுள்ள நமக்கு எதிரா நிக்குது. யார நம்பி என்னத்த சொல்ல? லட்சுமி, என்ன சொன்னாலும் ஒன்னும் சொல்லாம அமைதியாவே நில்லு. ஒரு கப்பு தண்ணி கூட வாங்கி குடிச்ச பயமா இருக்கு. என்ன ஓய் போட்டு உடைச்சிட்டு? ஒரு கப்பு தண்ணி என்கிட்ட கேட்டா நான் எடுத்து தர மாட்டேனா? உமா பாட்டு வந்து கப்ப போட்டு உடைச்சாச்சா? வாய மூடிட்டி. உனக்கு எனக்கு எந்த பேசம் கிடையாது. பேசாம இருந்துக்க. சீக்கிரமா வீட்டை விட்டு காலி பண்ணி வேலையை பார்க்க சொல்லு. இங்க எவனும் இருக்கக்கூடாது, எவ்வளவு இருக்கக்கூடாது. உனக்கு தலையிலே ஓய்டிக்கவ சும்மா வந்த நாள்ல இருந்து ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கிற போய். புள்ள பூச்சி மாதிரி இருந்ததெல்லாம் இப்ப எனக்கு எதிரா பேசுது. வாய மூடிக்கிட்டு போயிரு. இந்த வீட்டுல யாருக்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஆசையும் கிடையாது. என்கிட்ட யாரும் பேச வரவும் செய்யக்கூடாது. ஏன் தங்கச்சி இருந்து மறுபடி நல்லா சொல்லி விட்டாலும் வாட்டி எங்க வந்துட்டா இருக்கு மனசன். திருந்தோன்னு பார்த்தா இவன் எங்க திருந்த போறான்? நல்ல வியாதனப்பா இங்க வந்தாலே. என்னம்மா ஒரே சத்தமா இருக்கு லட்சுமிக்கு வீட்டுல? ஏதாவது கேள்விப்பட்டியெல்லாம்? என்ன கேள்விப்பட்டியதுல என்னத்தக்கா இருக்கு?
அந்த அஜிதா வந்ததுல இருந்தே லட்சுமி அக்காளுக்கு மாப்பிள்ள ஒரே சண்டை தானே. சண்டை வாய் சண்டையா இருந்தா பரவாயில்ல, வர வர கை சண்டையாலே ஆயிட்டு படக்கு படக்குன்னு அடிச்சியாரு போட்டு. யாரையோ அதாவது கவனிச்சிடாமா? சத்தம் கேட்ட வச்சு பார்க்கும்போது லட்சுமி அக்கால மாப்பிள்ள லட்சுமி அக்கால அடிச்சிருக்கா இருக்கா. அத அடிச்ச உடனே அந்த பையனுக்கு கோவம் வந்துட்டு. ஆமா ஆமா, ஏன் அம்மையா அடிச்சியான்னு சொல்லிக்கிட்டு அவன் உடனே அவ அப்பா அடிச்சிருக்கான். உடனே லட்சுமி அக்கால மாப்பிள்ள அந்த அரவிந்த போட்டு அடிச்சிருக்கவ. அரவிந்த் அடிச்சும்போது மாப்பிள்ளை அடிச்சும்போது பொண்டாடி பாத்துக்கிட்டா நிப்பா. உடனே அவன் மாமனார்கிட்ட சண்டை பேரிக்காக்கா. ஐயே அப்படியா, உள்ளதாக்கும். இக்கா எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? ஆமா கீதா, லட்சுமி அக்கா வீட்டுல பிரச்சனை நடக்கல, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை மட்டுமாக்கா நடக்குது? அஜிதா கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சியாரங்கக்கா. அட கடவுளே, கிறுக்கு பயனையுமே பாத்திரங்கள் எல்லாம் போட்டா உடைச்சியா? ஓ அதுதான் ஒரே சத்தமா கேக்குது கீதா. ஆமாக்கா, நான் இவ்வளவு நேரம் எங்க வீட்டு கிச்சன்ல நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சண்டை போடியாவக்கா? ஐயே பாவம், வந்து ஒரு நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளால இந்த அளவுக்கு வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்டாரே. அந்த பிள்ளைப்படியே கஷ்டத்தையும் அழகையும் கேட்டு நான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டேக்கா. ஐயே போன் பண்ணி சொல்லிட்டியா? ஆமாக்கா, ஒரே சண்டையிலே இருக்கு. அந்த பிள்ளைய வந்து கூட்டிட்டாது போட்டு அதான் உடனே போன் பண்ணி சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ இப்ப சொல்லிட கூடாது கீதா. ஏன் கொஞ்சம் அவசரப்பட்டா? கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம் இல்லையா? அதானே, இன்னும் சமையல் வேலை ஒன்னும் பாக்கல. இனி அவ அப்பா வந்தா இங்க அஜிதால கூட்டிட்டு போறாவளா இல்ல சமாதானம் பேசி விட்டுட்டு போறாவளான்னு ஒன்னும் பார்க்க முடியாம இருக்குமே. என்ன கீதா, வர்ற வர்ற உனக்கு அடுத்த விட்டு சண்டையை பாக்கிறதுல ஒரு பொறுப்பே இல்லாமலா போச்சு. இதையே யோசிக்காம நான் பட்ட சொல்லிட்டேனேக்கா. இப்ப என்ன பண்றது? சாப்பாடு வேணா கூட ராத்திரி ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைன்னா சேர்ந்து ஏதாவது சமையல் பண்ணி பொங்கலாம். இப்ப இந்த பிரச்சனையை பாப்போம் சரியா? ஆமா பாத்திமா சொல்லிய மாதிரி முதல்ல இதான் பாப்போமா, அப்பதான் புரியும் எல்லாம். சரிக்கா, அப்ப வாங்க எல்லாரும் என் வீட்டு கிச்சனுக்கு வாங்க, அங்க நின்னா கரெக்டா தெரியும். வாங்கக்கா. சரி வா, பின்ன போலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.